வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் தேவனுடைய அழைப்பை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார், நோவாவை அழைத்தார், ஈசாக்கை அழைத்தார். இப்போ நம்ம யாக்கோபின் அழைப்பை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. லிட்டில் ஃபினான்ஷியல் பிரின்சிபல்ஸும் இதிலிருந்து கற்றுக்கலாம். ஆனால் கர்த்தர்கிட்ட எப்படி நடந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லி கற்றுக்கலாம். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, யாக்கோபு அவங்க அண்ணனை ஏமாத்திட்டு நேராக தப்பிச்சு ஓடி வரான். உயிருக்கு பயந்து போகிற வழியில் கல்லில் தலை வச்சு படுத்து அங்கே கர்த்தர் தரிசனமாகிறார். அங்கே சில வார்த்தைகளை சொல்லி அவனை அவனை என்கரேஜ் பண்ணுறாரு. ஏனென்றால் அழைப்பு இருக்குது, அது எடுக்கப்படாது. ஸோ அந்த அழைப்பை மட்டும் கர்த்தர் வருகிறார். நம்ம எல்லாம் யோசனை பண்ணலாம், எதுக்கு ஏமாத்தினவனுக்கு கர்த்தர் கொடுக்குறாரு? இல்லை, மல்கியா புஸ்தகத்தில் போட்டிருக்கு, யாக்கோபை சிநேகித்தேன் ஏசாபையோ வெறுத்தேன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து வேற அர்த்தம் இருக்கு. இப்போ கர்த்தர் இந்த சக்ஸஸ்ஃபுல் கேரக்டரை கொண்டு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. ஆனால் சக்ஸஸ்ஃபுல் கேரக்டராக இருந்தாலும் கூட அவங்களுக்கு வருகிற, பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் என்று. அது மாதிரி நிறைய துன்பங்களை மாற்றில் தான் அவர் தெரிந்து கொள்வார். பவுலப்போஸ்தலனை தெரிந்து கொண்ட தேவனும் அப்படிதான். அவனும் லேசப்பட்ட இதில் வரல, எல்லாமே உபத்திரப்பட்டு தான் கற்றுக்கிட்டாங்க. பிகாஸ் அவர் இருக்கிற ரெல்ம், தேவனாய் கர்த்தர் இருக்கிற ரெல்முக்கும் நமக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. வி கான்ட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம புரிந்து கொள்ள முடியாது. அவர் என்ன பேசுகிறார் என்பது விளந்து கொள்வது. கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார் அப்படின்னு வேத வசனம் சொல்லுகிறது. இங்க கர்த்தர் வந்து சொல்றாரு யாக்கோபை பார்த்து, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிக்கும். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சன்னதிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரப்புவாய். உனக்குள் உன் சன்னதிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இது ஒரு wonderful promise. Our calling along with promise. உன்னை கைவிட மாட்டேன். இது கர்த்தர் சொன்னார்னா, நமக்கு சொன்னார்னா, கர்த்தர் இன்னைக்கு நம்ம மத்தியில் வந்து உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம சந்தோஷப்படுவோம். அதனால இவன் துன்பமற்று இருந்தான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவன் பண்ணிட்டு வந்த சேஷ்டைகள் அது மாதிரி. ஸோ இந்த இடத்துல இல்லை என்றார். அவன் நித்திரை எழுந்து பார்த்து, மெய்யாகவே இது ஒரு பயங்கரமான ஸ்தலம் சொல்லிட்டு பண்ணுறான். ஏன்னா அந்த இடத்துல தேவதூதர்கள் இறங்குறதும் ஏறுறதும் ஏணி வச்சிருக்குது. அதாவது பர்லோத்தின் வாசல்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு பேர் பெத்தேல் என்று பேர் வைக்கிறான். அப்போ இவன் அவர் சொன்ன வந்ததுக்கு இவர் என்ன சொல்றாரு, இவன் வந்து பாருங்க, அவ்வளோ பரம்புவாய் இதெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் பாயிண்ட்ல நிற்கிறான். என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவார், ஆனால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார்.
ஏன்னா இப்போ ப்ராப்ளம் என்னென்னா அவன் அண்ணன்கிட்ட சண்டை போட்டுட்டு அண்ணன் கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அதுக்கு தப்பிச்சு ஓடியாந்தான். அப்புறம் நான் நிறுத்தின இந்த தூணும். அப்போ இன்னொன்று வசனமும் சொல்கிறான், தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. அப்படின்னா எதுவுமே இல்லாமல் தான் வந்திருக்காரு. இவர் காலைங்க இருக்கிற ஒரு தடியோட எந்திரிச்சு ஓடி வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஒரு போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை தவிர்த்து கையில் ஒரு தடி. அதனால தான் இல்லாட்டி மேபி ஒரு நம்ம ஊரில் போடுற மாதிரி ஒரு ஷோல்டர் பேக்கில் போட்டு ஏதாவது ஒன்று போட்டுட்டு போயிக்கலாம். எதுவுமே கிடையாது. ஆனால் சொல்கிறான் ஏன்னா உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் சொல்கிறான். அப்படின்னா அவன் கையில் காசும் இல்லை. அப்போ அதுக்கும் டிபெண்டன்சி கர்த்தர் மேலே வைக்கணும். கர்த்தர் இதை விரும்புகிறார். நாம் அவரே நம்பி ஜீவிப்போமானால் அவர் அது விரும்புகிறார். அடுத்தது, நான் நிறுத்தின இந்த தூண் இந்த கல் தேவனுக்கு வீடாகும் சொல்றான். அவன் அதை பார்க்க போறதில்லை, அவன் பிள்ளைங்க தான் செய்ய போறாங்க. அதை தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன். இங்க உடன்படிக்கை, தேவன் ஆபிரகாமோட பண்ண உடன்படிக்கை, ஈசாக்கோட பண்ண உடன்படிக்கை, யாக்கோபோட பண்ற உடன்படிக்கை எடுத்து கிளீனா சொல்றான், நான் உனக்கு தசம பாகம் தருவேன். நீ நிறைய பேருக்கு தசம பாகம் என்னன்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சது, இந்த எபிசோட்லாம் முடிஞ்சு இவனுக்கு ரொம்ப இதாகிடுச்சு. இப்போ நடக்கிறது, இது வரைக்கும் அவனுக்கு பார்த்தது கன உலகம். இப்போ அவன் பார்க்க போகிறது ரியல் வேர்ல்டு. அப்போ இவன் போய் ஒரு இடத்துல சேர்றான். யாக்கோபு பிரயாணம் பண்ணி வாசிங்கம்மா, 29 அதிகாரம் 1. யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ் திசைகளில் தேசத்தில் போய் சேர்ந்தான். அங்கே வயல்வெளியிலே ஒரு கிணற்றையும் அதன் அருகே மடங்கி இருக்கிற 3 ஆட்டு மந்தைகளையும் கண்டான். அந்த கிணற்றிலே மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள். அந்த கிணற்றில் வாய் ஒரு பெரிய கல்லினால் அடைக்கப்பட்டிருந்தது. அவ்விடத்தில் மந்தைகள் எல்லாம் சேர்ந்த பின் கிணற்றின் வாயில் இருக்கும் கல்லை மேய்ப்பர் புரட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மறுபடியும் கல்லை முன்னிருந்தபடி கிணற்றின் வாயில் வைப்பார்கள். யாக்கோபு அவர்களை பார்த்து, சகோதரரே, நீங்கள் எவ்விடத்தார் என்றான். அவர்கள், நாங்கள் ஆரோன் ஊரார் என்றார்கள். அப்போது அவன், நாகோரின் குமாரனாகிய லாபானை அறிவீர்களா என்று கேட்டான். அறிவோம் என்றார். இப்ப எல்லாமே கர்த்தர் இவனுக்கு செய்துட்டு வர்றது அவ்வளவும் கரெக்டான திசைக்கு நேராக அவனை வழி நடத்தி கொண்டு வர்றாரு. இது வந்து கோஇன்சிடென்ஷியல் இன்ஷியல்னு சொல்லுவாங்க சில பேர். கோஇன்சிடென்ஷியல்ல இட் இஸ் த ஒர்க் ஆஃப் த லார்ட். அவர் அவனை நடத்தி கொண்டு கரெக்டாக எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு தான் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அங்கே போய் கேட்குறான், லாபானை அறிவீர்களான்னு கேட்குறார். அறிவோம்ன்றாங்க. இதெல்லாம் முந்தி வாசித்தோம். ஆனால் இவனுக்கு ஒரு ஆசை வந்தது. அந்த அவன் லாபானுடைய இளைய குமார்த்தி ரேச்சல் மேலே ரொம்ப ஆசை. மூத்த குமார்த்தி கண்ணு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால பிடிக்கல. நம்ம காலத்து பசங்க மாதிரி தான், மூஞ்சி நல்லா இல்லைன்னா கல்யாணம் பண்ண மாட்டாங்க. சாரி, நான் இது சொல்றேன், இளைய வாலிபர்கள் தப்பா எடுத்துக்கூடாது. இது பிராக்டிக்கல்ல பார்க்குறேன், இதுதான். ஆனா கர்த்தர் அவனோட இருக்கிறார். அது ஒண்ணுதான் பாயிண்ட். ஸோ ராகில பிடிச்சி கட்டி பிடிச்சி அழுகுறான். அப்பவே அவனுக்கு அந்த லவ் ஃபர்ஸ்ட் சைட் வந்துடுது. ஸோ 7ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன், இன்னும் வெகு பொழுதா இருக்கிறதே,
இது மந்தைகளை சேர்க்கிற வேலை அல்லவே, ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி இன்னும் மேய விடலாமே என்றான். இதுதான் இந்த இடத்துல தன்னுடைய எக்ஸ்பர்டீஸை கொடுக்குறாரு. த நாலேஜ் அவங்க அப்பா வீட்டில் செய்துட்டு வந்த வேலையை வச்சு இங்கே காட்டுறான். அதற்கு அவர்கள் எல்லா மந்தைகளும் சேரும் முன்னே அப்படி செய்யக்கூடாது, சேர்ந்த பின் கிணற்றில் வாயிலுள்ள கல்லை புரட்டுவார்கள், அப்பொழுது ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவோம் என்றார்கள். ஃபர்ஸ்ட் லெசன் கற்றுக்கிறான், அவுட் சைட் லெசன், டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்.